மயிலோடைய அம்மா சொல்றாங்க, "சரிங்க நான் என் பொண்ண கூட்டிட்டு போறேன். என் பொண்ணுக்கு போட்ட நகை நட்டுலாம் குடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "உங்க நகை நட்டெல்லாம் நாங்க வச்சுட்டு என்னங்க பண்ண போறோம்? டேய் போய் சரவணா போய் லாக்கர்லேருந்து அந்த 80 பவுன் எடுத்துட்டு வந்து குடுத்துருடா" அப்படின்னு சொல்றாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு லாக்கர்ல போய் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க. குடுத்தோனே வந்துட்டு, "மயிலு அந்த நகைய வாங்கு" அப்படின்னு சொல்றாங்க. வாங்குனதுக்கப்புறம் கையில பார்த்துட்டு, எல்லாம் கரெக்ட்டா இருக்கான்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஓப்பன் பண்ணோனே, "என்னங்க இது அத்தனையும் போலி நகையா இருக்கு" அப்படின்னு சொல்றாங்க. "என்னங்க சொல்றீங்க? நீங்க குடுத்த நகைய தாங்க நான் உங்க பொண்ணு போட்டா, அவங்க கழட்டி குடுத்தா, அத கொண்டு போய் லாக்கர்ல வச்சிருக்கேன். என்ன புதுசா வந்து வேணா ட்ராமா போடுறீங்களா?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க கோமதி. இத பார்த்துட்டு இருக்க சரவணன், "ட்ராமா போடுறது எங்களுக்கு குடும்பத்துக்கு என்ன புதுசா என்ன? இங்க பாருங்க, நகை ஃபுல்லா நாங்க வந்து தங்க நகை தான் போட்டோம். தங்க நகையே இதில இல்ல. ஃபுல்லா கவரிங்கா இருக்கு. என்ன விஷயம் அது? ஒழுங்கா எங்க நகைய 80 பவுன் ஒழுங்கா குடுங்க" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்க பாருங்க, தேவையில்லாம பிரச்சனைய புதுசா வந்து கிளறிட்டு இருக்காதீங்க. நீங்க போட்ட நகை எல்லாமே போலி நகையா தான் இருக்க போது. அதுக்குள்ள வந்துட்டு நீங்க இத்தன பொய் பேசுறவங்க அதையும் இந்த போலியா போடுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆயிர போகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, நாங்க போட்டது அத்தனையும் வந்துட்டு சொக்க தங்கம் தான். நீங்க போட்டுக்கிறது நீங்க வந்து இப்படி எங்க நகைய எடுத்து வச்சுட்டு இப்படி தேவையில்லாம வந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? என் பொண்ணுக்கு மட்டும் தான் இப்படி பண்ணீங்களா? மத்த மருமகளுக்கு தான் அப்படி தான் பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இதெல்லாம் பேசிட்டு இருக்கப்ப கரெக்ட்டா மீனாவும் வந்துடுறாங்க. இங்க வந்துட்டு ராஜியும் பார்த்துட்டே இருக்காங்க. ராஜிக்கு செம்மையா கோவம் ஆகுது. அப்ப மீனா வந்தோனே, "இங்க பாருக்கா, போட்டது அத்தனையும் கவரிங் நகை 80 சவரன்ல 8 சவரன் தவிர மீதி 72 பவுனும் போலி நகை. ஆனா வந்துட்டு இப்ப எப்படி பேசிட்டு இருக்காங்க பாரு" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு மீனா சொல்றாங்க, "இதுக்கு மேல அமைதியா இருக்கக்கூடாதுடி" அப்படின்னு சொல்லிட்டு, "இங்க பாருங்க நிறுத்துங்கங்க. நீங்க போட்டது அத்தனையும் வந்துட்டு தங்கமே கிடையாது. 80 பவுன்ல 72 பவுன் அத்தனையும் வந்துட்டு கவரிங் நகை. அது எல்லா விஷயம் எங்களுக்கே தெரியும். என்ன மயிலக்கா உங்களுக்கு தெரியும்ல, எங்களுக்கு இந்த விஷயம் தெரியும்ன்ட்டு. ஏன் உங்க அம்மாட்ட இத பத்தி சொல்லலையா நீங்க?" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடி இவ இப்படி பேசுறா?" அப்படின்னு சொல்லிட்டு உடனே கோமதி ரொம்ப ஷாக்கா பார்க்குறாங்க. அப்ப வந்துட்டு அவ கேட்குறாங்க, "என்னடி மீனா உனக்கு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "ஆமாங்க அத்த. என்னைய மன்னிச்சிடுங்க மாமா, என்னைய மன்னிச்சிடுங்க மாமா. இந்த விஷயம் எனக்கும் ராஜுக்கும் ஏற்கனவே முன்னாடியே தெரியும். நாங்க பின்னாடி சைடுல ஃபோட்டோ எடுத்துட்டு இருந்தோம். அது தெரியாம அவிங்க அம்மாட்ட வந்து இத பத்தி பேசிட்டு இருந்தாங்க மயிலு. அப்பவே தெரிஞ்சிருச்சு. நாங்க கேட்டதுக்கு வந்து அதையும் இதையும் சொல்லி சமாளிச்சாங்க. அது மட்டும் இல்லாம வீட்ல நிலைமையினால கஷ்டமான நிலைமை. அதனால தான் எனக்கு வந்து நகை போட முடியல. அதனால வந்துட்டு இத பத்தி யார்ட்டயும் எதுவும் சொல்லாதீங்க. அவங்களுக்கு காசு இருக்கிறப்போ மறுபடியும் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க" அப்படிங்கிற மாரி சொல்லி ஏமாத்துனாங்க. நானும் இதெல்லாம் உண்ம போல இருக்கு. இது ஒரு விஷயம் தானே. சரி கல்யாணம்னா இது மாரி முன்ன பின்ன நடக்கிறதானே பரவாயில்லன்னு சொல்லிட்டு நாங்க எதுவும் சொல்லாம இருந்தோம். ஆனா இப்ப தானே தெரியுது எல்லா விஷயமே பொய்ன்னு சொல்லிட்டு. அப்போ வந்து இதுவும் தான் பிளான் பண்ணி தான் பண்ணியிருக்காங்க. ஆனா வந்துட்டு இங்க பாரு சரவணா, நீ நினைக்கிற மாரிலாம் கிடையவே கிடையாது. இத வந்து ஏற்கனவே வந்துட்டு நகை அத்தனையும் போலி நகை தான். இவங்க அப்படியே வந்துட்டு மாத்தி பேசலான்னு ட்ரை பண்றாங்க. எப்படியாவது மயிலக்காவ இங்கேயே தங்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்தோன்னே வந்துட்டு மயிலுடைய அம்மா, "இங்க பாரும்மா, குடும்பமே சேர்ந்து எல்லாரும் போய் பேசினா அத வந்து நாங்க பார்த்துட்டு நம்பணுமா?" அப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்து சரவணன், "இங்க பாருங்க ஏற்கனவே செம கடுப்புல இருக்கேன். சரி நீங்க சொல்றதெல்லாம் உண்மையாவே இருக்கட்டும். ஒண்ணு பண்ணுங்க. எந்த கடையில வாங்குனீங்களோ அந்த கடையோட பில் குடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. "பில்லெல்லாம் என்கிட்ட கிடையாதுப்பா. பில்ல கையில வச்சுட்டே சுத்திட்டு இருப்பாங்க" அப்படின்னு சொல்றாங்க. "சரி ஓகே. நீங்க வந்து பில்லே குடுக்க வேண்டாம். எந்த கடையிலேருந்து வாங்குனேன்னு மட்டும் சொல்லுங்க. நான் கொண்டு போய் அந்த கடையில போய் நான் கேட்டுக்கிறேன்" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்டு, "இங்க பாருங்க உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. ஒவ்வொரு நகை ஒவ்வொரு பக்கம் வாங்குனது. இந்த கடையில தான் வாங்கணும், இந்த கடையில தான் வாங்கணும்லாம் ஞாபகம் வச்சுட்டுலாம் சொல்ல முடியாது" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. "ஏங்க எப்படி இருந்தாலும் உங்க ஊர்ல தானே வாங்கியிருப்பீங்க. வேற எங்கேயும் வாங்கியிருக்க போறதில்ல" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாருங்க தேவையில்லாம வந்துட்டு பேசிட்டு இருக்காதீங்க. இது எங்க நகையவே கிடையாது. எங்க நகை 80 பவுன நீங்க குடுங்க. அதுக்கப்புறம் நாங்க கிளம்புறோம்" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற ராஜிக்கு செம்மையா கோவம் வருது. "ஏங்க நானும் பார்த்துட்டே இருக்கிறேன். போனா போதும்ன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தா, ஏன் தேவையில்லாம வந்துட்டு இப்படி வந்து பொய் பேசிட்டு இருக்கிறீங்க அபாண்டமா. எனக்கு இந்த விஷயம் தெரியும். அங்க பாருங்க தேவையில்லாம பொய் பேசாதீங்க. நாங்கலாம் பொய் பேசணும் அந்த அவசியம் கிடையாது" அப்படிங்கிற மாரி வந்துட்டு ராஜி சொல்றாங்க. "இங்க பாரும்மா, நீ இத பத்திலாம் பேசாத. நீ தானே உங்க குடும்பத்தில குடுத்த நகைய கொண்டு போய் விக்க பார்த்தவ தானே நீயி. எல்லாரும் சேர்ந்து எல்லாருமே அபாண்டமா எங்க மேல ஒரு பொய் அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே பொய்யாக்கலான்னு பார்க்குறீங்களா? இங்க பாருங்க என் நகைய குடுத்துருங்க. அப்படி இல்லைன்னா நான் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுப்பேன்" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற கதிருக்கும் சரி, செந்திலுக்கும் சரி, எல்லாருமே வந்து கோவப்பட்டு, "இங்க பாருங்க நீங்க எங்க வேணா போய் கம்ப்ளைண்ட் குடுங்க. நாங்கலாம் வந்துட்டு உங்களுடைய நகை ஒரு துளி கூட தொட்டு கூட பார்த்தது கிடையாது. உங்க மயிலுக்கே மயிலு தெரியுமா தெரியாதா?" அப்படிங்கிற மாரி சரவணன் கேட்குறாங்க. அப்ப "மாமா அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்துட்டு உடனே கோமதி, "ஏய் இங்க வாடி" அப்படின்னு சொல்லிட்டு மயில கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போய் சாமி முன்னாடி நிக்க வச்சு, "சத்தியம் பண்ணு. உங்க அம்மா வந்து சொன்ன மாரி இந்த போட்ட நகை அத்தனையும் வந்துட்டு தங்க நகை தான். நாங்க தான் அத ஏமாத்திட்டோம். அப்படிங்கிற மாரி நீ சத்தியம் பண்ணு. நீ இத்தன நாள் இந்த வீட்ல வாழ்ந்து தானே, நாங்க உன் நகைய தொட்டு பார்த்துருப்போமா? இல்ல அந்த நகைய நாங்க எடுத்தோமா? நீ குடுத்த அத கொண்டு போய் லாக்கர்ல நாங்க வச்சிருந்தோம். அவ்வளோதான் பாதுகாப்புக்காக வச்சிருந்தோம். ஆனா அத்தனையும் போலி நகைய, தங்க நகைய கூட நாங்க பார்க்கல. நாங்கலாம் வந்து அந்த அளவுக்கு நாங்க செக் பண்ணி பார்த்துருந்தோம்னா, இந்நேரம் இவ்வளோ தூரம் நாங்க ஏன் ஏமாற போறோம்? என் பையன் வாழ்க்கை ஏன் இப்படி ஆயிறப்போது? சொல்லு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லங்க அத்த அது வந்து" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ, அப்போ உடனே சரவணன் வந்து கோவமா சொல்றாங்க, "அம்மா இவகிட்ட போய் நீங்க சத்தியம் கேட்குறீங்கல்ல. சத்தியமெல்லாம் இவங்களுக்கெல்லாம் எம்மாத்திரமா? ஒரு சத்தியம் என்ன 1000 சத்தியம் கூட பண்ணுவாங்க. இவங்களெல்லாம் நீங்க நம்பலாமா?" அப்படின்னு சொல்றாங்க. "இல்லடா அவிங்க அம்மாவும், அப்பாவும் எப்படி வேணா இருந்துட்டு போலாம். ஆனா எனக்கு மயில் மேல நம்பிக்கை இருக்குது. சொல்லும்மா சொல்லு மயிலு. உண்மை இதுக்கு மேலயாவது உண்மையாவது இதுக்கு மேலயாவது உண்மை பேசலாம்னு சொல்லு.
இந்த நகையை வந்து உங்கள் அம்மா உங்கள் அப்பா வந்துட்டு தங்க நகை தான் உனக்கு போட்டாங்களா சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இல்லை அத்தை கவரிங் நகை தான் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே அடி பாவி மவளே உன்னை எப்படியாவது இந்த வீட்டில் வாழ வச்சிடலான்னு நானும் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன். உனக்கு வந்து அமைச்சு கொடுத்த வாழ்க்கையை தான் உன்னால் தக்க வச்சுக்க முடியல. இதையும் உன்னால் உண்மை சொல்லாமல் இருக்க முடியலையா உன்னால் அப்படின்னு சொல்லிட்டு மயிலை போட்டு அடிக்கிறாங்க அவங்க அம்மா. ஏங்க ஏன் பெற்றவங்க தான் வந்து பசங்க பிள்ளைங்கிட்ட வந்து பொய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்துவாங்க. ஆனால் அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டு வளர்த்துனா அப்புறம் எப்படி இருக்கும் குடும்பம்? நீங்கள் குடும்பத்தில் இருக்கிற பொம்பளை தான் கொஞ்சம் நல்லபடியாக இருந்தால் தான் குடும்ப வாழ்க்கையும் நல்லாயிருக்கும், பசங்க பிள்ளைங்களும் நல்லபடியாக இருப்பாங்க. ஆனால் நீங்கள் தான் அத்தனைக்கும் காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு இருக்கிற சரவணன் வந்துட்டு கரெக்டாக சொன்னீங்கம்மா, இந்த வீட்டில் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் ஃபோன் பண்ணி மயில்கிட்ட கேட்டு அவளுக்கு எடுத்து குட்டிச்சவராக்குனதே இவங்க தான். மேற்கொண்டு வந்துட்டு இப்படி தான் சரி சொல்கிறாங்களே, வாயிலேயே சொல்கிறாங்களே, பொய் பேசி தானே கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இதுக்கப்புறமாவது பொய் பேசாமல் இருக்கணும், உண்மையை சொல்லிடுடி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுகிட்ட எடுத்து சொல்லியிருந்தாவது மயில் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மக்கிட்ட சொல்ல ஆரம்பிச்சிருப்பா. அதையும் சொல்ல பண்ணலை. அது மட்டுமா இத்தனை தப்பும் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இவரை நம்ம ஒழுங்கு அப்படிங்கிற மாதிரி கடைக்கு வேலைக்கு அமுச்சு விட்டாரு. வேலைக்கு அமுச்சதோட நிறுத்துறாங்க. பணத்தை திருடுறாரு, பொருளை திருடுறாரு. என்னடா சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் கேட்குறாங்க. ஆமாம்ப்பா, இந்த விஷயம் வேறு. இங்கே பாருங்க, மாமா மேலே நீங்கள் 1500 எடுத்துட்டான்னு சொன்னீங்கல்ல, அந்த 1500 எடுத்தது வேறு யாரும் கிடையாது, இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமப்பா, இந்த தீபாவளிக்கு சீர் கொண்டு வந்து போடுறேன்னு சொல்லி கொண்டு வந்தாங்கல்லப்பா, அந்த சீர் கொண்டு வந்து கொடுத்தாங்கல்ல, அந்த சீர் எந்த பணத்தில் வாங்கினது தெரியுமாப்பா? நம்ம கடை பணம். அதாப்பா 3வது தெருவில் இருக்கிறாருல, அவர் நமக்கு ஒரு 10,000 கொடுக்க வேண்டியது இருக்குல்ல, அந்த பணத்தை அவர் வந்து நம்ம கடையில் இல்லாதப்போ கொடுத்தாருப்பா. அந்த பணத்தை இவர் எடுத்து பாக்கெட்டில் அப்படியே வச்சுட்டு இந்த மயிலும் வந்துட்டு அப்படிலாம் பண்ணாதீங்கன்னு சொல்லவும் செஞ்சேன். நானும் அதை பார்த்துக்கிட்டு தான் இருந்தேன். நான் இந்த ஃபோனில் கூட எடுத்துருக்கேன் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை காமிக்கிறாங்க. மயில் வந்து சொல்கிறாங்க, அப்போ அதை எடுத்துகிட்டு போகாதப்பா, தப்புப்பா, எனக்கு அப்படிலாம் கொண்டு வந்து சீர் பண்ணணும்னு எந்த அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் அதெல்லாம் கேட்காம நான் மறுபடியும் பணத்தை வச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எடுத்து வந்தார். இப்போ வரைக்கும் பணத்தில் கடப்பணத்தில் அந்த 10,000 வைக்கவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னடா இதுவரை நடந்திருக்கா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாப்பா, அதனால தான் நான் சொன்னேன், இவங்க இந்த பிரச்சனையெல்லாம் நடந்துட்டு இருக்கிறனால தான் நான் வந்துட்டு இவங்களை பற்றி எனக்கு தெரிஞ்சதுனால தான் நான் சொன்னேன், கடைக்கு இவங்களெல்லாம் வேலைக்கு வைக்காதீங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் என்னப்பா நீங்கள் எல்லாத்தையும் யதார்த்தமாக நம்பிடுறீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க பாவம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவகிட்ட கூப்பிட்டு நான் சொன்னேன், இனிமேல் உங்கள் அப்பா வந்து கடைக்கே வரக்கூடாது, இனிமேல் வந்தாருன்னா அது நல்லா இருக்காது பார்த்துக்கன்னு சொல்லிட்டு. ஆனால் இவ சொல்கிறதே அவங்க வீட்லேயும் மதிக்கல, இவளும் என் பேச்சை மதிக்கல. இது இத்தனை பிரச்சனைக்கும் காரணம் தான் இவங்க அம்மா தான்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இங்கே பாருங்க, இதுக்கு மேலே எதுவும் பேசிட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்போ வந்துட்டு மயிலே வா, அதான் நான் உனக்கு அமைச்சு கொடுத்த வாழ்க்கையெல்லாம் முடிச்சு கட்டிட்டு இல்லை, வா எங்கள் வீட்டில் வந்து வா போலாம் வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாங்க. அப்போ வந்துட்டு மயிலோடைய அப்பா சொல்கிறாங்க, இங்கே பாருங்க, நான் வந்துட்டு பண்ண தப்பு தான், எனக்கு என்ன வேணால் தண்டனை கொடுங்க, இனிமேல் நான் கடைக்கும் வரல, இனிமேல் அந்த கடை பக்கமே வரல, நான் எடுத்த பணத்தையெல்லாம் உங்களுக்கு நான் திரும்ப கொடுத்துரும் செஞ்சிடறேன், மயில் தயவுசெய்து இங்கேயே இருக்கட்டுங்க, மயில் இங்கேயே இருக்கட்டுங்க, என் பொண்ணு 2வது பொண்ணு நான் வாழ வைக்கணும் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துருக்கணும். உங்களுக்கு 2 பொண்ணு இருக்குது இல்லைங்க, பாருங்கள், ஒரு பொண்ணை கரை சேர்த்திட்டோன்னு சொல்லி சார்ந்து இருந்தோம், இப்போ இவ்வளோ மறுபடியும் திரும்ப இங்கே கூட்டு போனேன், என் பொண்ணு 2வது பொண்ணை நான் எப்படி வாழ வைக்க முடியும் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் நீங்கள் தப்பு பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிச்சிருந்துருக்கணும். டிசைனாக விதவிதமாக வந்து எப்படி ஏமாத்தலான்னு உட்காந்து குடும்பமாக சேர்ந்து பேசுனீங்கல்ல, அப்போ யோசிச்சிருந்துருக்கணும். அதான் 2வது பிள்ளையாவது ஒழுங்காக உண்மையை சொல்லி மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணி வைங்க, இல்லைன்னா தயவுசெய்து வீட்டோடவே வச்சுக்கோங்க. இப்படி போயிட்டு வாழா வெட்டின்னு சொல்லிட்டு பேர் எடுத்து வீட்டுக்கு வரதுக்கு அவன் வீட்டிலே இருந்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதாங்க வருங்க, என் பொண்ணை வச்சு வாழ முடியாதுன்னு சொல்லிட்டீங்களே, அதுக்கப்புறம் எனக்கு தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க, நாங்கள் என்னம்மா பண்ணுறோம், உயிரோடு இருக்கிறோம் இல்லை, நாளை காலையில் பாருங்க நியூஸ் பேப்பரில் வரும், குடும்பத்தோடு வந்து தற்கொலை பண்ணிட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்து பாருங்க நீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்னங்க தேவையில்லாமல் அடுத்த ட்ராமா போட ஆரம்பிச்சிட்டிங்களா அப்படி மாதிரி கோமதி கேட்குறாங்க. இங்கே பாருங்க சம்மந்தி, நான் கூட என்னமோ நினச்சேன், ஆனால் நீங்கள் இப்படிலாம் இருப்பீங்க நான் நினைக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்களும் தான் நீங்கள் நல்லவங்களா இருப்பீங்கன்னு நம்பி என் பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்தோம், கடைசியில் இப்படி வந்துட்டு என் பையன் வாழ்க்கையை குட்டிச்சவராக்கிட்டீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அப்போ வந்து பாண்டியன், இதுக்கு மேலே நிற்காதீங்க, ஒழுங்காக இடத்த காலி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு பாண்டியன் கோவமாக சொல்கிறார்.